வணக்கம் மக்களே. ஸோ ரொம்ப நாளாக எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும்னு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்தது. பிகாஸ் நான் ஆர்ஜேவாக இருக்கும்போது நான் நிறைய இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். அண்ட் செம்ம ஹிட்டும் ஆயிருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் நான் பிரேக் எடுத்துட்டேன். அண்ட் பட் நான் இது ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்த விஷயந்தான். இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்து யூடியூப்பில் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த விஷயம். இதெல்லாம் நான் இதுக்கு முன்னாடி வந்து ரேடியோவில் நான் ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன். அண்ட் ஸோ இது வந்து புதுசாக நான் யூடியூப் சேனலுக்காக நான் பண்ணுற ப்ரோக்ராம். என் பேர் ராஜே மாஹி. அண்ட் நிறையா ஷோஸ் எல்லாம் நான் நிறையா பண்ணியிருக்கேன். அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஒரு கெரியரை நல்லா கண்டினியூ பண்ண முடியல. ஸோ அதனால் எனக்கு இந்த மீடியாவுக்கும் எனக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஒரு தொடர்பு இருக்குது. அது என்னால் விட்டு வெளியவே வர முடியும். நானும் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இது வந்து என் கூடயே வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் சரி, ஐ தாட் ஓகே, திருப்பியும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷோ மாதிரி எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹோப் யூ கைஸ் கோனா லவ் இட். ஓகே, ஸோ இந்த ஷோவில் வந்து நம்ம மெயினாக இதை பற்றி பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே வந்து உங்களை மாதிரி எனக்கும் சினிமா ரொம்ப பிடிச்ச விஷயம். அண்ட் ஆப்வியஸ்லி அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு விஷயம். நிறைய நம்மளுக்கு வந்து ஒரு சினிமா அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் நிறைய நம்ம வந்து நம்மளை ஒரு பர்சனல் லைஃப்பில் வந்து நடக்கிற விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ஏதாவது ஒரு படம் பார்க்கும்போதோ ஏதாவது ஒரு விஷயம் ஒரு சினிமாவில் வந்து ஒரு விஷுவலாக பார்க்கும்போதோ நம்மளுக்கு வந்து நிறைய தாட்ஸ் வரும். ஏதேதோ ஒரு கனெக்ட் பண்ணுவோம். அது மாதிரி நம்ம எப்போயுமே வந்து ஒரு சினிமாங்கிறது வந்து நம்மளோட வாழ்க்கையோட தொடர்பான விஷயமாக தான் இருக்கும். நம்ம லைஃப்பில் என்ன இருக்கோ அதை தான் வந்து அங்கே போர்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் வந்து சினிமாவில் வர அந்த ஒரு மியூசிக், ரைட், படம் ஆகட்டும், அந்த மியூசிக் எல்லாமே சேர்ந்து ஒரு விஷுவலாக வெளியே வரும்போது அதை பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறது வந்து சினிமா பற்றி தான். பட் அதில் இருக்கிற எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் நம்ம பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, நான் சில டைம் வந்து படத்தை பற்றி நான் பேசுவேன். இல்லைனா ஒரு சாங்ஸ், ஒரு மியூசிக் லிரிக்ஸ் சிஸ்டர் அவங்கள பற்றி, இல்லைனா வந்து ஒரு சினிமோட்டோகிராஃபி அவங்கள பற்றி நம்ம நிறைய பார்க்க போகிறோம். என்டர்டெயின் பண்ணுறது வந்து என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி இந்த ஷோவில் வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு டாப் 10 டிரெக்டர்ஸில் எடுத்திங்கன்னா நம்பர் 1 இருக்கிற ஒரு டிரெக்டர் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அண்ட் அவர் ஒரு ஆக்சுவலாக வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப சென்சிபிளான ஒரு டிரெக்டர். ஓகே, ஸோ நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமானவங்க. அதாவது 70ஸ்லலாம் வந்து அவர் வந்து கொடி கட்டி பறந்தவர். ரொம்ப கம்மியான படம் தான் எடுத்தார். பட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மூவிஸ் எல்லாமே. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து டிரெக்டர் மகேந்திரன் அவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவரை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஷேர் பண்ணுறதுக்கு. ஸோ யூ கோனா லவ் இட். அண்ட் அவர் டிரெக்ட் பண்ண படங்கள்லேருந்து நிறைய சாங்ஸ் உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போகிறேன். ஸோ அதையும் நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஷோஸ் வந்து 1 மணி நேரம் 60 மினிட்ஸ் உங்களை வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது என்ஜாயபிள் மூமெண்ட்டாக இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்புகிறேன். ஸோ இந்த சாங்கை கேட்டுட்டு வாங்க. ஃபஸ்ட்டு நான் நிறைய விஷயம் அவரை பற்றி நம்ம பேச போகிறோம். ஓகே, என்ன தேசமோ இது, என்ன தேசமோ, இங்கு பொய்கள் கூடியே ஒரு நியாயம் பேசுமோ, தர்மம் தூங்கி போகுமோ, நீதி வெல்லுமோ, இங்கு நேரமாகுமோ, என்ன தேசமோ இது, என்ன தேசமோ.
இன்ப துன்பம் என்பது இரவு பகலை போன்றது. காலம் நாளை மாறலாம், காயமெல்லாம் மாறலாம். காலம் நாளை மாறலாம், காயமெல்லாம் மாறலாம். சோகம் என்ன தோழனே, சூழ்ச்சி வெல்வாய் வீரனே. எதிர்த்து நின்று போரிடு, இன்று ஓய்வெடு. நீ இன்று ஓய்வெடு. என்ன தேசமோ இது, என்ன தேசமோ. பிறக்கும் போதும் பேரில்லை, இறக்கும் போதும் பேரில்லை. இடையில் தானே குழப்பங்கள், வாழ்க்கையோடு வழக்குகள். இடையில் தானே குழப்பங்கள், வாழ்க்கையோடு வழக்குகள். ஜெயிக்க போகும் மானிடா, மயக்கமிங்கே ஏனடா. உறுதியோடு கேளடா, உண்மை நீயடா. ஓ உண்மை நீயடா. என்ன தேசமோ இது, என்ன தேசமோ. இங்கு பொய்கள் கூடியே ஒரு நியாயம் பேசுமோ. தர்மம் தூங்கி போகுமோ, நீதி வெல்லுமோ. இங்கு டைரக்டர் மகேந்திரன் நேரம் இன்னைக்கு நம்ம இந்த ஷோவில் பார்க்க போகிறோம். நிறைய விஷயங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் மேபி அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கலாம், இல்லைனா தெரியாத விஷயமா இருக்கலாம், வாட் எவர். ஸோ என்ஜாய். ஸோ டைரக்டர் மகேந்திரன் அவர்கள் வந்து ஜூலை 25, 1939 இளையாங்குடி, இந்தியா, அங்கே தான் வந்து அவர் பிறந்து வளர்ந்த ஊர் அது. அண்ட் அவர் ஸ்கூலிங்கெல்லாம் வந்து அமெரிக்கன் காலேஜ் மதுரையில் வந்து படிச்சிருக்காங்க. அண்ட் அவரோட வொக்காபுலரி ஆகட்டும், அவரோட த வே ஹி கம்யூனிகேட் எல்லாமே வந்து செம்மையாக இருக்கும். ஆக்சுவலாக நிறைய இன்டர்வியூஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ கேன் ரியலி அப்ரிஷியேட் ஃபார் ஹிஸ் லாங்குவேஜ். அந்த மாதிரி ரொம்ப ஒரு டேலண்டடான ஒரு பர்சன். அண்ட் அவரோட ரியல் நேம் வந்து பார்த்திங்கன்னா அலெக்சாண்டர். பட் அதுக்கப்புறம் அவர் சேஞ்ச் பண்ணிக்கிட்ட நேம் தான் வந்து மகேந்திரன். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன், ரைட்? ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஹி வாஸ் ஸ்க்ரீன் ரைட்டர். அதுதான் ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து பண்ணின வேலை. ஸ்க்ரீன் ரைட்டராக தான் என்ட்ரி அவரோட ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில். அதுக்கப்புறம் தான் வந்து டிரெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் திருப்பி அவர் வந்து ஒரு ஆக்டராக வந்து உள்ள வர்றாரு. ஸோ அவருக்கு ஆக்சுவலாக வந்து ஒரு சினிமாவில் வந்து எந்த ஒரு பிடிப்புமே இல்லாது இருந்த காலகட்டம். அவருக்கு வந்து இதில் இன்ட்ரெஸ்டே கிடையாது. அண்ட் இஸ் நாட் அ ஃபிலிம் பர்சன். ஓகே, ஒரு மீடியா பர்சனாலிட்டியோ இல்லை வந்து ஒரு சினிமா பர்சனாலிட்டியோ அந்த மாதிரிலாம் கிடையாது. அவர் என்றைக்குமே அவரை பற்றி அந்த மாதிரி யோசிச்சதும் கிடையாது. பிகாஸ் அவரோட he was so responsible son. அண்ட் நிறைய இன்டர்வியூஸில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி நான் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு பர்சன். நான் வந்து ஒரு சினிமாவில் வராமல் இருந்தேன்னா நான் ஒரு ஏதோ கிளர்க்காவோ இருந்து என் குடும்பத்தை வந்து நான் வந்து மேலே கொண்டு வந்திருப்பேன். தட் வாஸ் மை ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து அவர் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர வேண்டிய கட்டம் ஆயிடுச்சு. அதுக்கு வந்து காரணம் வந்து எம்ஜிஆர் அவர்கள். ஓகே, ஸோ அது எப்படி வந்து அவர் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தார் அண்ட் என்னென்ன மாதிரி ஒரு விஷயம்லாம் அவர் ஃபேஸ் பண்ணார். ஒரு சினிமாங்கிறது வந்து இட்ஸ் நாட் அ ஸ்மால் திங். ஓகே, இட்ஸ் அ ஹியூஜ் மீடியா. அதில் நிறைய பாலிடிக்ஸ் இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும், நிறைய பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதெல்லாம் மீறி வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டிரெக்டராக அதாவது வந்து
ஒரு லெஜெண்டரி டிரெக்டர், அவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைல், அவருக்குன்னு ஒரு தனி ஃபிலிம் மேக்கிங் அந்த மாதிரி இருக்கும். நிறைய அவரோட தாட் ப்ராசஸே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதெல்லாம் எப்படி வந்து அவருக்கு அந்த மாற்றம்லாம் வந்தது, அதாவது அவர் நினச்சிட்டு இருந்தார் அப்போ அந்த காலகட்டத்தில் இந்த சினிமா தான் பெஸ்ட்டு சினிமா, தமிழ் சினிமா தான் வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு சினிமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு மைண்ட் செட்டை வந்து எந்த ரீசன் வந்து அவர் அப்படி கம்ப்ளீட்டாக மாற்றி ஒரு யதார்த்தமான ஒரு சினிமா எடுக்கிறதுக்கு அதுக்கு ஹெல்ப் ஆனிச்சு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்ட். கண்ணில் என்ன கார்காலம், கன்னங்களில் நீர் கோலம், மனமே நினைவை மறந்துவிடு, துணை நான் அழகே துயரம் விடு, விழியில் விழும் துளி என் மார்பில் வீழ்ந்ததே கண்ணே, அமுதம் சிந்தும் கண்ணில் கண்ணீரா நியாயமா பெண்ணே, கண்ணில் என்ன கார்காலம், கன்னங்களில் நீர் கோலம். கண்ணில் என்ன கார்காலம், கன்னங்களில் நீர் கோலம். கண்ணில் என்ன கார்காலம், கன்னங்களில் நீர் கோலம், மனமே நினைவை மறந்துவிடு, துணை நான் அழகே துயரம் விடு, விழியில் விழும் துளி என் மார்பில் வீழ்ந்ததே கண்ணே, அமுதம் சிந்தும் கண்ணில் கண்ணீரா நியாயமா பெண்ணே, கண்ணில் என்ன கார்காலம், கன்னங்களில் நீர் கோலம்.
ஸோ டிரெக்டர் மகேந்திரன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது எம்ஜிஆர் அவர்கள் வந்து அந்த நாடோடி மன்னன் படம் வந்து பயங்கர சக்ஸஸ் ஆகுது. ஓகே, ஸோ அதை வந்து கொண்டாடுறதுக்காக அவர் எல்லா இடத்துக்கும் போய் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லோரும் இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காலேஜில் வந்து அவரை இன்வைட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்குற ஒரு பர்சனாலிட்டியை தான் அவர் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. அண்ட் எவ்ரிபடி ஆர் லைக் 4 minutes தான் டாக் ஸ்பீச் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயம் இருந்தபோது அவர் வந்து பேசுகிறார். அந்த நாடோடி மன்னனோட படத்தை பற்றி ஒரு ஜென்ரலாக ஒரு பேசும்போது சொல்கிறார், ஒரு ஹீரோவானால் எப்படி வந்து இவ்வளோ ஹீரோயின் கூட வந்து யதார்த்தமான ஒரு லைஃப்பில் வந்து டூயட் எல்லாம் பாட முடியும் அப்படின்னு அந்த படத்தை வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஒரு செகண்ட் வந்து இவர் பார்க்குறாரு, அவர் யார் இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவர் வந்து நிறைய பேச விடுறாங்க. ஒரு 45 minutes பக்கம் வந்து அவர் வந்து பேசுகிறாரு. அதுக்கப்புறம் தான் வந்து அவர் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து அவங்கள கூட்டிகிட்டு வராங்க ஸ்க்ரீன் ரைட்டராக. ஓகே, ஸோ அவர் வந்து நிறைய படம் எழுதி அந்த படம்லாம் வந்து நிறைய சக்ஸஸும் ஆயிருக்கு. ஆனாலுமே அவருக்கு அதில் ஒரு பயங்கரமான ஒரு வாட் யூ கால் இன்ட்ரெஸ்டே கிடையாது. பிகாஸ் அப்போ இருந்து சினிமாலாம் ரைட் ஒரு பயங்கரமாக பேசிக்கிட்டே இருப்பாங்க, பக்கமாக டயலாக்ஸ் இருக்கும், பயங்கர ஓவர் ஆக்டிங் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அவருக்கு வந்து ஒரு சினிமானா இப்படி தான் இருக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் வந்து பயங்கரமான ஒரு கொஷின் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னு அவங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கெல்லாம் போகும்போது அவங்க வந்து ஆக்சுவலாக இவர் நிறைய பேசுவார் சினிமா பற்றி, தமிழ் சினிமா இப்படி பயங்கரமாக இவருக்கும் அது ஒரு ப்ரவுட் மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதை பற்றியெல்லாம் பேசும்போது அப்போ அங்கே வந்து நிறைய டிஸ்கஷன் போகுது அவங்க ரிலேட்டிவ் வீட்டில். இது சினிமா கிடையாது, இந்த மாதிரி சினிமா நீ ஒரு ரியல் சினிமா அப்படின்னா வந்து நம்மளோட லைக் நம்ம டே டு டே ஆக்டிவிட்டி ஆஸ் அ நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம லைஃப்பில் வந்து என்ன ஒரு விஷயம் நடக்குது அதை தான் வந்து ஒரு யதார்த்தமாக ஒரு விஷயம் நம்ம காமிக்கும் போது தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ண முடியும். எப்பயுமே வந்து நமக்கு இந்த சினிமாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கர எக்ஸாசரேட் பண்ணி காமிக்கிறது, ரொம்ப க்ளூமியாக காமிக்கிறது, ரைட் ஓவராக அது வந்து ரொம்ப நம்ம அதாவது யதார்த்தத்தை தாண்டி இப்படி ஒரு லைஃப் இருக்குமா அப்படிங்கிறது காமிக்கிறது மோஸ்ட் ஆஃப் த சினிமாஸ் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதை தாண்டி ஒரு 2-3 நிறைய வந்து ஒரு ஹாலிவுட் மூவிஸ் எல்லாம் பார்க்கும்போது அவருக்கு வந்து தெரியுது, ஓகே சினிமானா ஓகே இப்படி தான் இருக்கணும், ஒரு நம்மளோட லைஃப்பை வந்து அதை வந்து போர்ட்ரே பண்ணணும், ஒரு நேச்சுரலாக இருக்கணும் ஆக்டிங் அண்ட் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் வெறும் அதாவது வந்து நம்ம ஆக்டிங் மூலிமா நம்மளோட வாட் யூ கால் ஹவ் யூ நம்ம ரியாக்ட் பண்ணுறதுலையும் சரி அதில் தான் பாடி லாங்குவேஜ் தான் வந்து நம்ம வந்து அந்த ஒரு நடிப்பை வந்து we have to bring it out. அதாவது வந்து அப்படி தான் வந்து ஆக்டிங்னா அதுதான். மற்றபடி நான் டயலாகாக பேசி கத்தி ஓவர் ஆக்ட் பண்ணுறது சினிமா கிடையாது அப்படிங்கிறது வந்து அவர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அவரோட தாட் ப்ராசஸ் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அவரை எழுதுகிற அந்த ஸ்க்ரீன் ரைட்டிங் கூட நிறையா ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து எழுதியிருக்காங்க. நிறைய ரஜினி, கமல் அவங்களுக்கெல்லாமே வந்து அவர் டிரெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து they got introduced as a screen writer. அதுக்கப்புறம் உட்காந்து ரொம்ப நேச்சுரலாக வந்து ரொம்ப வந்து டயலாக்ஸ் எல்லாம் கம்மி பண்ணி தான் எழுதி ரொம்ப ஸ்ட்ராங்காக டயலாக்ஸ் எல்லாம் வந்து எழுதி அதை வந்து எந்த அளவுக்கு வந்து குறைச்சி அவங்களுக்கு ஒரு ஆக்டிங்க்கான ஒரு ஸ்கோப்பை எடுத்துகிட்டு வந்தவர் வந்து மகேந்திரன் அவர்கள். ஸோ அடுத்தது வந்து அவர் எப்படி வந்து இந்த டயலாக்ஸ் எல்லாம் எழுதினார், அதனால் என்னென்ன கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணினார் அண்ட் என்னென்ன கிரிட்டிசிசம் எல்லாம் ஃபேஸ் பண்ணார், திருப்பி அவர் ஓடி போனது, திருப்பி அவர் எப்படி மூவி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம்.
ஆசை மனம் இட்ட கோலம் இது சொந்தங்களே பந்தங்களே சொர்க்கம் இது என்று சொல்லி மகிழ்கின்ற அன்பு மலர்களின் சோலை இது ஆசை மனம் இட்ட கோலம் இது டிரெக்டர் மகேந்திரன் அவர்கள் வந்து அஸ் அ ஸ்க்ரீன் ரைட்டர் தான் உள்ளே வராரு. அதுக்கப்புறம் வந்து அவர் நிறைய படங்கள் எழுதியிருக்காங்க. கமல், ரஜினி அண்ட் சிவாஜி கணேசன் அண்ட் எம்ஜிஆர் அவர்கள் எல்லாருக்குமே வந்து நிறைய படம் எழுதியிருக்காங்க. பட் அதெல்லாம் அவர் ரொம்ப ஹாப்பியெல்லாம் கிடையாது. அவர் எப்படா விட்டால் ஓடலாம் தப்பிச்சு தான் ஓடிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் எப்போ வந்து அவர் வந்து நிஜமாலுமே வந்து ஓடிருக்காரு அப்படின்னா அவர் வந்து ரொம்ப பாதித்த விஷயம் அப்படின்னா தங்கப்பதக்கம். அதில் வந்து டயலாக்ஸ் எழுதும்போது அவங்க வந்து நிறைய டயலாக்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. அது வந்து ரொம்ப அவருக்கு வந்து மன உளைச்சல், பயங்கர ஸ்ட்ரெஸ்ல அவுட் போயிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஒரு 2-3 சீனில் வந்து டயலாக்ஸே, அதாவது ஒரு பக்கம் கூட இல்லாமல் அந்த டயலாக்ஸ் அதில் எழுதி அதை வந்து அந்த படத்தை வந்து எடுத்து அவங்க வந்து பயங்கரமான ஒரு அந்த குறிப்பிட்ட அந்த 2-3 சீன்ஸ் மட்டும் ரொம்ப பேசப்பட்ட விஷயமா இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும் சிவாஜி அவர்கள் எப்படி நடிப்பாங்க, அவங்க டயலாக்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கும், பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து அவங்க வே ஆஃப் ஆக்டிங், ரைட்? பட் ஆனால் வந்து இல்லை, நம்ம வந்து டயலாகே இல்லாமல் நம்மளோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ் மூலிமா, பாடி லாங்குவேஜ் மூலிமா கூட வந்து நம்ம வந்து ஒரு ஆக்டிங் வந்து வெளிப்படுத்த முடியும்னு வந்து ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணவரே வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரன். அது வந்து சிவாஜி கணேசன் அவர்களே வந்து ரொம்ப வந்து ப்ரைஸ் பண்ணாதான் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்தது வந்து அவர் வந்து எப்படி வந்து ஒரு டிரெக்டராக வராரு அப்படிங்கிறது தான் வந்து விஷயம். அண்ட் ஸோ அந்த ப்ரொடியூசரே வந்து கூப்பிட்டு அவர்கிட்ட வந்து இன்னொரு படம் எடுத்து கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த படம் தான் வந்து முள்ளும் மலரும். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி, தமிழ் இண்டஸ்ட்ரியோட பெஸ்ட் மூவின்னு நம்ம சொல்லலாம். பிகாஸ் அதில் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான படம், அதாவது ரஜினிகாந்த் அவர் நடித்ததுலேயே வந்து நான் ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம்னா அது வந்து கண்டிப்பாக வந்து முள்ளும் மலரும். ஏன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் அதில் ஆக்டிங் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஐயோ என்ன ஒரு ஆக்டிங், மீன்ஸ் அதில் நீங்கள் வந்து ரஜினிகாந்தாவே பார்க்கலாம். த மேக்கப் கிடையாது, நார்மல் ட்ரெஸ்ஸு, நார்மலாக இருப்பார், நார்மலாக அதான் நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அந்த டயலாக்ஸ் ஆகட்டும், அந்த ஹீரோயின் ஷோபா அண்ட் அதர் கேர்ள் அவங்க வந்து ஃபடாஃபட் அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். சரத்பாபு அவர்கள் வாவ் செம்மையாக பண்ணியிருப்பாங்க. அதாவது அந்த படம் என்டையர் மூவி வந்து டயலாக் பை சீன் அதில் வந்து அந்த ஃபிலிம் மேக்கிங்கோட என்ன சொல்கிறது, அதோட படைப்பு அப்படின்னா அதுதான் அப்படின்னு சொல்லலாம். அப்படி செதுக்கியிருப்பார் அந்த படம். ரொம்ப பிடிச்ச படம் எனக்கு. அண்ட் அதில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணது வந்து இளையராஜா, ஆப்வியஸ்லி அவரோட மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே. ஸோ அது வந்து வேறு லெவல். அதான் அந்த படம் எடுக்கும்போது பயங்கர பிரச்சனை போல் இருக்குது. ஸோ அவருக்கு வந்து ஏன்னா அவங்க நினச்சிட்டாங்க அண்ணன் தங்கச்சி படம்னோன்னா அவர் வந்து இந்த ப்ரொடியூசர் வந்து இன்னொரு பாசமலர் மாதிரி ஒரு படம் எதிர்பார்த்துருக்காரு. பட் அப்படி கிடையாது, அவர் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் எடுத்திருப்பாங்க. அதை நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும், ரைட்? அதாவது
கனெக்டே பண்ண முடியாது. பாசமலர் இதெல்லாம் கனெக்டே பண்ண முடியாது, அது வேறு மாதிரி ஒரு படம். அண்ட் அதை பார்த்துட்டு ரொம்ப அப்செட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் ஆக்டர் கமல்ஹாசன் அவர் வந்து தான் வந்து அந்த படத்தை முடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஹியூஜ் சக்ஸஸ். அண்ட் அதில் வர சீன்ஸ் எல்லாமே, அவரோட டயலாக் டெலிவரிஸ் எல்லாமே, அதாவது வந்து ரஜினி மேலே அவருக்கு ஒரு காலகட்டத்தில் ரொம்ப கோவம் வரும் நம்மளுக்கு. மீன்ஸ் ஒரு அண்ணனா வந்து ரொம்ப லவ்வபிளாக ரொம்ப நல்லா இருப்பார். அதுக்கப்புறம் சரத்பாபு கூட இருக்கிற சீன்ஸ்லாம் ஏன்டா இப்படி இரிட்டேட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தோணும். அதுக்கப்புறம் அவர் கை போனதுக்கப்புறம் அவர் மேலே ரொம்ப பாவம் வரும். ஸோ அது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸான ஒரு ஃபீலிங்ஸ் கொடுத்த படம் அது. அண்ட் ரொம்ப எமோஷ்னலான படம், பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அந்த படம் வந்து இட் கேவ் ஹிம் அ ஹியூஜ் சக்ஸஸ். அது அதுக்கப்புறம் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருக்காரு. அண்ட் அது வந்து ஒன்றும் பெருசாக அவருக்கு வந்து பெருமையாலாம் கிடையாது. மீன்ஸ் he was not as I said, he was not a film person. அதனால் வந்து அதை வந்து ரொம்ப வந்து அதை எக்ஸாசரேட் பண்ணி நான் செம்ம அப்படின்லாம் வந்து அவர் வந்து என்றைக்குமே அவர் நினச்சது கிடையாது. ஸோ எடுத்துட்டாரு அவர். அதாவது இதுக்கு ரொம்ப தடங்கள் வந்திருக்கு. அவங்க நிறையா இது ப்ரொடியூசர் வந்து ரொம்ப டார்ச்சர்லாம் பண்ணி இதெல்லாம் வேணாம் அப்படின்லாம் சொல்லி, பட் இவர் வந்து அந்த படத்துலேருந்து விளைவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணி எடுத்த படம். அது ஹியூஜ் சக்ஸஸ், 100 days மேலே ஓடிச்சு. அண்ட் என்ன சொல்கிறது, அப்போது அந்த காலகட்டத்தில் அது வந்து இட் மேட் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் எல்லாத்தோட. அதாவது நம்மளோட ஆடியன்ஸுக்கும் சரி, இப்படியும் ஒரு படம் இருக்குமா, இப்படியும் எடுக்கலாமா அப்படிங்கிற வியந்து பார்த்த படம். அண்ட் அந்த முள்ளு மலரும். ஸோ இந்த சாங் கேட்டுட்டோம். செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. பூவாசம் மேடை போடுதம்மா, பெண் போல ஜாடை பேசுதம்மா. அம்மம்மா ஆனந்தம், அம்மம்மா ஆனந்தம். வளைந்து நெளிந்து போகும் பாதை மங்கை மோக கூந்தலோ, மயங்கி மயங்கி செல்லும் வெள்ளம் பருவனான ஊடலோ. ஆலங்கொடி மேலே கிளி தேன் கனிகளை தேடுது, ஆசை குயில் பாஷையின்றி ராகம் என்ன பாடுது. காடுகள் மலைகள் தேவன் கலைகள் செந்தாழம் பூவில், செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. அழகு மிகுந்த ராஜகுமாரி மேகமாக போகிறாள். ஜரிகை நெளியும் சேலை கொண்டு மலையை மூட பார்க்கிறாள். பள்ளம் சிலர் உள்ளம் என ஏன் படைத்தான் ஆண்டவன்? பட்டம் தர தேடுகின்றேன், எங்கே அந்த நாயகன்? மலையின் காட்சி இறைவன் ஆட்சி. செந்தாழம் பூவில், செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா.
இளைய பருவம் மலையில் வந்தால் ஏகம் சொர்க்க சிந்தனை. இதழை வருடும் பனியின் காற்று கம்பன் செய்த வர்ணனை. ஓடை தரும் வாடை காற்று வானுலகை காட்டுது. உள்ளே வரும் வெள்ளம் ஒன்று எங்கோ என்னை கூட்டுது. மறவேன் மறவேன் அற்புத காட்சி செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. உவாசம் மேடை போடுதம்மா, பெண் போலே ஜாடை பேசுதம்மா. அம்மம்மா. ஸோ டிரெக்டர் மகேந்திரன் அண்ட் ரஜினிகாந்த் வந்து காம்பினேஷன் வந்து 2-3 படம் வந்திருக்கு. அதில் அடுத்த படம் வந்து கை கொடுக்கும் கை, நமக்கு எல்லாமே தெரியும். அதில் படம் வந்து வேறு லெவலான ஒரு மேக்கிங்காக இருக்கும். ஐயோ, ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அப்போல்லாம் நடித்த படங்க இதெல்லாம் நீங்கள் திருப்பியும் டைம் கழிச்சுன்னா கண்டிப்பாக பாருங்கள். யூ வில் ரியலி லவ் தட் மூவிஸ். ஏன்னா இப்போல்லாம் இந்த படம்லாம் பார்த்துட்டு நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ஒரு கிளாசிக்காக இருக்கும். ஐயோ, வேறு லெவலில் இருக்கும். அந்த சீன்ஸ் போகிறது அந்த எல்லாமே சூப்பராக இருக்கும். அண்ட் ஆஸ் ஐ செட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அது இன்னுமே வந்து பயங்கர added on advantage for those movies and songs எல்லாமே. அண்ட் அதெல்லாம் டீமாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அதுதான் வந்து விஷயமே. எல்லா லெஜெண்ட்ஸ் டேலண்ட்ஸும் ஒரு படத்தில் ஒரு இடத்துல இருந்தால் அந்த படம் எப்படி அந்த ஒரு ப்ராடக்ட் எப்படி வரும் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த படம்லாம் ஒரு எக்ஸாம்பிள் தான். அண்ட் அதில் வந்து சின்னி ஜெயந்த் அவர் தான் வில்லன். அதெல்லாம் அவர் பார்க்கும்போதே பயமாக இருக்கும் எனக்கு. அந்த படம் என்ன பண்ணுவாங்களோ அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அந்த திக்குன்னு இருக்கும். அந்த ரேவதி அவங்க குளிக்கிற சீனெல்லாம் வந்து அவங்க போய் அவர் பார்க்குறது அதை ஐயோ வேறு லெவல். அந்த பயங்கர பயம் ஒரு கண்ணில் தான் நான்லாம் பார்த்தேன். அந்த மாதிரி செம்ம பயமான ஒரு சீன்ஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ண ஒரு டிரெக்டர். அண்ட் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு விஷயம் நடந்தால் எப்படி நம்மளுக்கு இருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அண்ட் அந்த படம் ஒரு பியூட்டிஃபுல்லான மேக்கிங். அண்ட் சாங்ஸ் எல்லாம் வேறு லெவல் சாங்ஸ். அண்ட் ஐ திங்க் வி ஆல் லக்கி to have those kind of directors and music composers and எல்லாமே சொல்கிற சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், அதில் வர லிரிக்ஸிஸ்ட் ஆகட்டும், எல்லாமே சொல்கிறேன். அந்த படம்லாம் வந்து இன்றைக்குமே வந்து நம்ம பார்த்தோன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் இருக்கும். அது ஒரு எமோஷன்ஸாக இருக்கும். அந்த படம் பார்க்கும்போது வீட்டில் நிறைய விஷயங்கள் நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். தாழம் பூவே வாசம் வீசு, தாயின் தாயே கொஞ்சி பேசு. விடுதும் இல்லை வாசலும் இல்லை அன்புக்கு பஞ்சம் இல்லை. தாலேலோ தாலேலோ. தாழம் பூவே வாசம் வீசு, தாயின் தாயே கொஞ்சி பேசு. நடந்தா காஞ்ச நிலம் செழிக்கும், சிரிச்சா கோயில் மணி அடிக்கும், கண்ட கண்ணு படும். நெஞ்சத்திலே நெஞ்சத்திலே ஊஞ்சல் கட்டி அறிகிறோ பாடோ. தாழம்பூவே வாசம் வீசு, தாயின் தாயே கொஞ்சி பேசு. விடதும் இல்லை வாசலும் இல்லை அன்புக்கு பஞ்சம் இல்லை. தாலேலோ தாலேலோ.
டைரக்டர் மகேந்திரன் ரஜினிகாந்த் காம்பினேஷனில் வந்த படம் அது வந்து உன் கண்ணில் நீர் வழிந்தால் அந்த படம் வந்து அது நீங்கள் வந்து ஈவன் ஐ எம் சேயிங் இப்பயும் நீங்கள் போய் அதை பாருங்கள். அண்ட் அதோட வந்து ஒரு அதில் இருக்கிற அந்த பாலிட்டிக்ஸ் ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கும் அண்ட் ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கும் ஒரு மக்களுக்கு நடக்கிற அந்த ஒரு பாலிட்டிக்ஸ் தான் அந்த படத்தை என்டைலி வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதில் வர சீன்ஸ் எல்லாமே ரஜினியோட ஒரு சட்டிலான ஒரு ஆக்டிங். ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார், ஆனால் ஒரு நிஜத்தில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கான என்ன ஒரு லிமிட்ஸ் இருக்கும் ரைட். அந்த ஹையர் அஃபிஷியல்ஸ் எந்த மாதிரி ஒரு டாமினேஷனுக்குள்ளே கொண்டு வருவாங்க, இல்லை எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவங்களை இழுத்து விடுவாங்க அப்படிங்கிறதுக்கெலாம் அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா யூ கேன் ரியலி ரிலேட் அந்த படம். அண்ட் அதுலேயும் அதே போல் சாங்ஸு அண்ட் காம்பினேஷன் எல்லாமே வந்து பயங்கர வேறு லெவலில் இருக்கும். அந்த படம் நான் பார்த்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, இட் வாஸ் லைக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி. அண்ட் சாங்ஸ் எல்லாம் அதில் வந்து வேறு லெவலில் இருக்கும். அண்ட் ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸ் அந்த படத்தை, அதாவது இவங்கெல்லாம் வந்து தே பீன் ஸோ லக்கி. இவரெல்லாம் வந்து ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி, தே கேன் லேர்ன் ஸோ மச். அவங்களாம் வந்து அப்போ தான் வந்து ஆக்டிங்கே கற்றுட்ருப்பாங்க. தே வுட் ஹவ் நோன். அப்போ இப்போ நடிக்கிறலாம் யோசிக்கும் போது இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பெர்ஃபார்ம் பண்ணுறலாம். பட் அப்போல்லாம் வந்து ஒரு நேச்சுரலாக அவங்க வந்து தே ஹாவ் டு லீவ் தட் கேரக்டர் ரைட். அந்த கேரக்டருக்குள்ளேயே போகணும். ஒரு நார்மலாக ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸ்னால் எப்படி இருக்கணும், இப்போல்லாம் வந்து ரொம்ப எக்ஸாசரேட் பண்ணி அப்படியே டைட்டாக ட்ரெஸ் எல்லாம் போட்டு கத்திக்கிட்டு பில்டப் கொடுத்துக்கிட்டு ஐயோ அதெல்லாம் இல்லை. அதில் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னால் அவரோட லிமிட்ஸ் என்ன, அவருக்கு என்னென்ன வேலை பண்ண முடியும், ஓகே அவரால் எந்த ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியாது அப்படிங்கிறதெல்லாம் பியூட்டிஃபுல்லாக எடுத்திருப்பாங்க அந்த படம். அது ரொம்ப ரொம்ப யதார்த்தமான ஒரு படம். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். அதே போல் வந்து உதிரி பூக்கள் அடுத்த ஒரு படம் நான் ரொம்ப ரொம்ப பார்த்து ரொம்ப ரசித்த படம். ஆப்வியஸ்லி அவர் ஒரு 12 மூவிஸ் தான் எடுத்திருக்காங்க. பட் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து செதுக்கியிருப்பார் அந்த படம். ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு ஃபீல் கொடுக்கும். உதிரி பூக்களில் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா விஜயன் ஆக்டர், ஓ வாவ், அவர் மாதிரி ஒரு ரொம்ப கேஷுவலாக அவருக்கு ஏற்ற மாதிரி அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் அமைஞ்சிருக்கும். அந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது ஜனரஞ்சகமாக இருக்கும். அதாவது அவர் தான் வில்லன்னா வந்து பயங்கரமாக கத்திக்கிட்டு ஊன்னு சத்தம் போட்டுக்கிட்டு அப்படியெல்லாம் இருக்க மாட்டார். சைலண்ட்டாக தான் இருப்பார் விஜயன். அதாவது ஒரு சீன் வந்து இருக்கும், அதில் வந்து அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுவாங்க. அவருக்கு கொஞ்சம் ஆசை இருக்கும் அந்த பொண்ணு மேலே, அதாவது ஒய்ஃபோட தங்கச்சி கேரக்டர். அண்ட் அவர் வந்து அந்த பொண்ணு வேறு யாரும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்கிறக்கா ஒன்றுமே பண்ண மாட்டார். அந்த பொண்ணு ரூம்குள்ளே போயிட்டு வருவார், வேறு ஒன்றுமே பண்ண மாட்டார். அது வந்து என்னென்னா நான் வந்து உன்னை வந்து எதுவுமே நான் பண்ண மாட்டேன், ஆனால் இது வந்து உன் லைஃப்பை ரொம்ப பாதிக்கும் அப்படின்ட்டு வெளில வருவார். அது வந்து வில்லன்னா வேறு லெவல் வில்லன். அது நம்மளுக்கு அவ்வளோ ஆத்திரம் வரும். அந்த டயலாக்ஸ் சொல்கிறேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும், டெலிவர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த கடைசியில் வந்து அவரே வந்து சூசைட் பண்ணிக்கிற மாதிரி, ஏதாவது தண்ணியில் போய் இறங்குற மாதிரி அந்த சீனில் பார்க்கும்போது ஒரு வில்லனுக்காக அழுத மூவி அப்படின்னா அது கண்டிப்பாக அது எனக்கு தெரிஞ்சு அந்த மூவியாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எடுத்த மூவி. அதில் சாங்ஸ் ஆஸ் ஐ செட் ஆல்வேஸ் 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 இளையராஜா அவர்கள் வந்து நிறைய அவரோட படத்துக்கு வந்து இன்னுமே வந்து பயங்கரமான ஒரு லைஃப் கொடுத்தாங்கன்னா அவரோட மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு சொல்லலாம். மலரே மலரே
உல்லாசம் உந்தன் நினைவே நினைவே சங்கீதம் உன்னைத்தான் சந்தித்தாள் உள்ளம் ஓர் வெள்ளைத்தாள் இதயம் எழுதும் கவிதை நீ மலரே மலரே உல்லாசம் உந்தன் நினைவே நினைவே சங்கீதம் வானிலே வெண்ணிலா யாரைத்தான் தேடுதோ மோகனோய் தீரவே நீரிதான் மூழ்குதோ வாசலில் வாலிபம் வாழ்விலே யௌவனம் கண்களோ சம்மதம் கால்களே தாமதம் ஆடைகள் ஏது நீராடும் போது மலரே மலரே உல்லாசம் உந்தன் நினைவே நினைவே சங்கீதம் உன்னைத்தான் சந்தித்தாள் உள்ளம் ஓர் வெள்ளைத்தாள் இதயம் எழுதும் கவிதை ஸோ டிரெக்டர் மகேந்திரன் அவரோட படம்லாம் வந்து நிறைய பேர் வந்து அவரை ஃபாலோ பண்ணி நிறைய டைரக்டர்ஸ் வந்திருக்காங்க ரைட். ஸோ அவர் ஒரு பயங்கரமான ஒரு யூனிவர்சிட்டி அண்ட் ரொம்ப இன்ஸ்பயர்ட் ஆன ஒரு டிரெக்டர். அவர் நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷன் ஆகி நிறைய பேர் வந்து நல்ல நல்ல படம் எடுக்கிறதுக்கு ரீசன் இவங்களாம் மாதிரி ஒரு டிரெக்டர்ஸ் தான் நம்ம சொல்லணும். அடுத்த படம் வந்து நெஞ்சத்தை கில்லாதே, அது வந்து ஒரு சுஹாசினி அவர்களோட ஃபர்ஸ்ட் மூவி அண்ட் மோகன் அது வேறு ஒரு டிஃப்ரெண்ட் ஜெனர். அது வந்து ஒரு லவ் சீன்ஸ் ஆடும், அது கூட ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எடுத்திருப்பாங்க அந்த படம். வந்து அவங்க வந்து எப்படி அந்த வந்து ஒரு கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க, யதார்த்தமாக இருக்கும். நம்ம ஒரு பையனும் பொண்ணும் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்கும் அந்த படம்லாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவங்களோட லவ் பிரேக்கப் ஆகிட்டு அதுக்கப்புறம் அவங்க மூவ் ஆன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பிரதாப் போத்தனில் கல்யாணம் பண்ணிட்டு அவங்க அதுக்கப்புறம் வர லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஜென்ரலாக ஒரு பொண்ணுக்கு வந்து திடீர்னு ஒருத்தவங்களை விருப்பம் இல்லாதவங்க அறிமுகமாதவங்க ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா அந்த பொண்ணோட மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த படம். அண்ட் அந்த சுஹாசினி அவர்கள் ரொம்ப நல்லா அழகாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒவ்வொரு சீன்ஸும் ரொம்ப நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆனால் அது ரொம்ப யதார்த்தமான ஒரு படம். அதுக்கப்புறம் மோகன்மே வந்து பார்த்திங்கன்னா ஓகே அவருக்குன்னு ஒரு லைஃப் அண்ட் அவர் வந்து ஒரு ஹேண்டிகேப் பொண்ணு கல்யாணம் பண்ணியிருப்பார். அண்ட் அந்த இவங்க சுஹாசினி சந்தோஷமாக இருக்கணுங்கிறக்காக அவங்க ரொம்ப பில்டப் எல்லாம் பண்ணி ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ளே போகும். அண்ட் ஃபைனலி வந்து அவங்க ஹஸ்பண்ட் கூட வந்து அவங்க வந்து ஒரு நார்மலான ஒரு சுச்சுவேஷன் வருதா அப்படிங்கிறதா வந்து இந்த படத்தோட கதை. அண்ட் அகெயின் த மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வா சூப்பராக இருக்கும். டைம் கட்சின்னு அந்த படத்தையும் நீங்கள் பாருங்கள், யூ வில் லவ். அடுத்த படம் பார்த்தீங்கன்னா நண்டு. அந்த படம்லாம் வந்து ஐயோ அதாவது என்ன சொல்கிறது, ஒரு வேறு ஒரு எமோஷன்ஸ்குள்ளே நம்ம போயிடுவோம். ஒருத்தங்க உடம்பு சரியில்லாமல் இருந்தால் அவங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த ஃபேமிலி எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு படம். அந்த படமும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதோட சாங்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆஸ் ஐ செட் ஃபேன்டாஸ்டிக். ஸோ இந்த படம்லாம் வந்து உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் டெஃபினெட்லி யூ வில் கனெக்ட் வாட் ஐம் ட்ரைங் டு சே. ஓகே,
என்றும் கூறும் பொன் காவியம் பாவை என்கின்ற கோலம் பெண் ஓவியம் மாலை வரும் போதிலே நாளும் உந்தன் தோளிலே கனவிலாடும் நினைவு யாவும் கனவிலாடும் நினைவு யாவும் இனிய பாவம் உறவினும் புதிய வானில் பறந்ததே இதயமோகம் நெஞ்சின் உள்ளுறவோடும் என் ஆசைகள் நேரம் இல்லாமல் நாளும் உன் பூஜைகள் எந்த மனம் எங்கிலும் இன்பம் அது சங்கமம் இணைந்த கோலம் இனிய கோலம் இணைந்த கோலம் இனிய கோலம் இளமை காலம் உறவெனும் புதிய வானில் பறந்ததே இதயமோகம் ஓடும் அலை என மனம் போகும் கனவிலும் நினைவிலும் புது சுகம் ஸோ ஜானி ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிளாசிக் மூவின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் வி நோ எப்படி வந்து அவர்கள் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ரஜினிகாந்த் அண்ட் ஸ்ரீதேவி அவரோட காம்பினேஷன், இளையராஜா அவரோட மியூசிக், வாவ் மை காட், அதெல்லாம் வந்து வி ஆர் லக்கி, அப்படி தான் நம்ம சொல்லிக்கணும். நிறைய விஷயங்கள் வி ஆர் லக்கி, ஸோ லக்கி. ஸோ நிறைய ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வர படங்களெல்லாம் வந்து அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில் அவ்வளோ டேலண்ட்ஸ் இருக்காங்க, அவ்வளோ லிட்ரேச்சர் இருக்குது, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து நிறைய படித்து நிறைய விஷயங்கள் வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு பயங்கரமான ஒரு நேச்சுரலான படம் எடுக்கணும். அண்ட் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக ஒரு படம் இல்லாமல் ஒரு க்ளூமியாக, ஒரு ஓவர் ஆக்டிங்காக இல்லாமல், பயங்கர இமேஜினேஷனாக ஒரு ஃபிலிம் இல்லாமல், ஃபேண்டஸியாக இல்லாமல் இந்த மாதிரி படம்லாம் வந்து எடுக்கணுன்னா நிறைய படிக்கணும். ரைட், தே ஹேவ் டு ட்ராவல் அ லாட், நிறைய படிக்கணும், நிறைய விஷயங்கள் பார்க்கணும். அப்போ தான் வந்து இந்த மாதிரி ஒரு இப்போ டிரெக்டர் மகேந்திரன் மாதிரி அவர்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நிறைய வந்து ஒரு நம்ம யதார்த்தமான படங்கள் தான் நம்ம பார்த்துருப்போம். அவருக்கு படத்துங்கள்லாம் வந்து ஆர்டிஃபிஷியலான விஷயங்கள் இருக்காது. ஈவன் ஏன் ஒரு மேக்கப்பே இருக்காது அவங்க படத்துங்களெல்லாம். ரொம்ப நேச்சுரலாக இருப்பாங்க, ரொம்ப கேஷுவலான ஒரு ட்ரெஸ்ஸிங் தான் இருக்கும் அவங்களுக்கு, நம்ம நார்மலாக போடுற மாதிரி தான் இருக்கும். பட் அதுலேயே வந்து அந்த சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும் சரி, அந்த வே ஆஃப் மேக்கிங் மூவிஸ், அந்த லைட்டிங்ஸ், அதெல்லாமே வந்து இட்ஸ் மேக் a lot of difference. ஸோ ரைட், அதுதான் வந்து கனெக்ட் பண்ண முடியும். அண்ட் இப்போ இருக்கிற மாதிரி ஒரு ஃபேண்டசியான மூவிஸ், எல்லா விதமான மூவிஸும் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு ஃபேண்டசி ரொம்ப ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணி ஒரு அன்ரியலிஸ்டிக்காக தான் இருக்குது நிறைய மூவிஸ் இப்போது. ஏன்னா நம்மளாம் அந்த மாதிரி ஒரு படம் பார்த்துட்டு இதை பார்க்கும்போது we can see the difference. oh my god, so ஓவர் டூ மச்சாக இருக்குது அப்படி தான் நினைப்போம். அண்ட் நம்ம வந்து படம் ஜானியெல்லாம் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் படம் அது, கரெக்டாக. ஸோ இட் லைக் 2 கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அது ரொம்ப நல்லா வந்து எடுத்திருப்பாங்க அந்த படம், அந்த வே ஆஃப் மேக்கிங். அண்ட் ஸ்ரீதேவி அவர்கள் வந்து ஈவன் அந்த ஒரு ப்ரப்போஸ் பண்ணுற சீன் ஆகட்டும், அண்ட் அவங்க வந்து பயங்கரமாக அழுவாங்க. அழுகிறது கூட வந்து ரொம்ப நேச்சுரலாக தான் இருக்கும்,
நம்மளுக்கே ரொம்ப பாவமாக இருக்கும். ஸோ அப்படி தான் எடுப்பாங்க அந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்காது. அண்ட் ஸ்ரீதேவியல் அவர்களாம் ஷீ இஸ் அ பியூட்டிஃபுல் ஆக்ட்ரஸ் ரைட். ஆனால் ரொம்ப சிம்பிளாக காமிச்சிருப்பாங்க, அதுலேயும் அழகாக காமிச்சிருப்பாங்க, அதுதான் விஷயமே. அந்த படம் கூட வேறு லெவலான மூவி, அது எபிக் மூவி. ஸோ என்ன சொல்லுவாருன்னா, நிறைய பேர் வந்து ஃபிலிம் மேக்கிங்னா இட்ஸ் நாட் தட் வந்து ஒரு ஃபேண்டசியான படம் எடுத்துகிட்டு உலகத்தில் நடக்காத விஷயத்தை காமிக்கிறது, நடக்காத விஷயத்தை இது பண்ணுறது, அதெல்லாம் இல்லை. நம்ம வந்து ஒரு கனெக்ட் பண்ணணுன்னா யதார்த்தத்தை தாண்டி இருக்கக்கூடாது. யதார்த்தமாக இருந்தால் தான் மக்களுக்கு வந்து கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா பீப்புள் ஆர் ஆல்வேஸ் லுக்கிங் ஃபார் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மூவிஸ் ரைட். வெரைட்டியான மூவிஸ் வரணும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணாலும் என்னடா அப்படின்னு ஆகிடும். ஸோ அது அந்த ஒரு ஃபீலிங்கெல்லாம் வந்து என்றைக்குமே வந்து அப்போ இருந்த டிரெக்டர்ஸ் மோஸ்ட்லியே கொடுத்தது கிடையாது. ஸோ இவங்கெல்லாம் இருந்ததுனால நம்மளுக்கு வந்து ஓகே ஒரு நேச்சுரலான ஒரு யதார்த்தமான படம் எதுங்கிறது வந்து நம்ம வந்து அட்லீஸ்ட் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சு, நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல படம் எது, ஒரு பார்க்குற படம் இது, ரொம்ப எக்ஸாசரேட் பண்ணுற இது பார்க்கலாமா வேண்டாமா டிசிஷன் வந்து நம்மளுக்கு வந்து அப்போவே அவங்கெல்லாம் வந்து ரொம்ப நாலேஜ் கொடுத்துட்டாங்க தான் நம்மளுக்கு சொல்லணும். அந்த வகையில் we have to be very grateful for them, right? Senorita, I love you, my sweetheart, you love me. Senorita, I love you, my sweetheart, you love me. அழகோ அழகு அதிலோ உறவு, அருகே இருந்து தவிக்கும் மனது. Senorita, I love you, my sweetheart, you love me. ராகங்கள் பாடுகின்ற நாத வெள்ளங்கள், நான் என்றும் காணுகின்ற பாவை வண்ணங்கள். ராகங்கள் பாடுகின்ற நாத வெள்ளங்கள், நான் என்றும் காணுகின்ற பாவை வண்ணங்கள். ஆனந்தம் ஒன்றல்ல, ஆரம்பம் என்றல்ல, எங்கெங்கோ செல்லுதே என் நெஞ்சை கிள்ளுதே, அங்கே அங்கங்கே வாவென்னும் அங்கங்கள். Senorita, I love you, my sweetheart, you love me. அழகோ அழகு அதிலோ உறவு, அருகே இருந்து தவிக்கும் மனது. பூனத்தை போடுகின்ற வாச புஷ்பங்கள், பொன் தட்டில் ஆடுகின்ற பூவை எண்ணங்கள். பூனத்தை போடுகின்ற வாச புஷ்பங்கள், பொன் தட்டில் ஆடுகின்ற பூவை எண்ணங்கள். பூவாதோ வாசங்கள், துள்ளாதோ உள்ளங்கள். வானெங்கும் Senorita, I love you, my sweetheart, you love me.
அழகோ அழகு அதிலோ உறவு. ஸோ டிரெக்டர் மகேந்திரன் வந்து ரொம்ப கம்மியான படம் தான் டிரெக்ட் பண்ணியிருக்காங்க. லைக் 12 மூவிஸ் அந்த மாதிரி டிரெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லா படமும் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். அண்ட் அதில் முக்கியமான இன்னொரு படம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு மெய் எழுது அப்படின்னு ஒரு படம். அதில் சாங்ஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து அவரோட ஜேர்னியில் வந்து அவர் ஒர்க் பண்ண டீம் வந்து எல்லாருமே அவருக்கு ஒரு ஸ்ட்ரென்த் அப்படி தான் நம்ம சொல்லணும். அவரே நிறைய தடவை எல்லா இன்டர்வியூஸில் சொல்லியிருப்பாங்க, நான் மட்டும் ஒரு படம் எடுக்கிறதுக்கு சக்ஸஸ் ஆகிற காரணம் கிடையாது, டீம் ஒர்க். நான் வச்சுக்கிட்டு இருந்த அந்த டீம், அவங்களோட டெடிக்கேஷன், அவங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு என்கிட்ட ஒர்க் பண்ண விதம், எனக்கு என்ன வேணுங்கிறத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவங்ககிட்ட ஒர்க் பண்ணது எல்லாமே வந்து இட்ஸ் ஆல் கம்பைன்டு. ஒரு படம் வந்து இவ்வளோ சக்ஸஸ் ஆகிறதுக்கு வந்து அப்போ இருந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அவங்க இந்த கான்ட்ரிபியூஷன்ஸ், அவங்களுக்கு இந்த டேலண்ட்ஸ், ஒவ்வொருத்தங்களும் அவங்க ஃபீல்டில் வந்து டேலண்டடாக இருந்தாங்க. அப்போ அதுதான் விஷயமே. பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல ஒரு காம்ப்ரமைஸே இருக்காது, ரைட்? ஸோ அதனால தான் வந்து எந்த ஒரு படம் நீங்கள் எடுத்து அதில் நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆகுதுன்னா அதில் வந்து ஒரு டீம் ஒர்க் கண்டிப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க ரோல் வந்து சூப்பராக ப்ளே பண்ணுவாங்க. அங்கே நிறைய வந்து இப்போ இருக்கிற மூவிஸ் எல்லாம் நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கிறது பயங்கரமான ஒரு இன்ட்ரென்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. ஒரு லிபரலாக ஒரு படம் எடுக்கவே ஒரு இண்டிபெண்டன்ஸ் இருக்காது அவங்களுக்கு. நிறைய பேர் வந்து தலையிடுவாங்க. ப்ரொடியூசர்ஸ் ஆகட்டும் சரி, இந்த ஆக்டர்ஸ் ஆகட்டும் சரி, அவங்க நினச்சது வந்து ஒரு டிரெக்டர்னா ஒரு படைப்பாளி அப்படின்னா அவங்க எழுதி வச்சுப்பாங்க அந்த ஸ்கிரிப்ட், அதை வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வேணும். அப்போ தான் வந்து அந்த படம் வந்து அவங்க நினச்ச மாதிரி வரும் அண்ட் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எந்த டீம் வச்சு ஒர்க் பண்ணணும், யார் கூட ஒர்க் பண்ணால் இந்த படம் சக்ஸஸ் ஆகும், ஏன் அந்த படத்துக்கான ஒரு ஹீரோயின் யார் நடித்தா வந்து அவங்களுக்கு வந்து மெயின் கேரக்டர் நடித்தா அவங்களுக்கு இது சக்ஸஸ் ஆகுங்கிறது அந்த ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த படம் எழுதும் போதே அவங்கள வச்சு தான் வந்து நிறைய பேர் படம் எடுப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் அப்ரோச் பண்ணி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு அதை புரிய வச்சு ஒரு படமாக ஓகே அவங்க வந்து 100% வந்து they have to trust the directors. ஆக்சுவலாக அப்படி தான் வந்து நடந்த படங்கள் தான் மகேந்திரன் அவர்களோட எடுத்த படம். எந்த வகையில் அவர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டார், யார்கிட்டையும் வந்து அவர் வந்து ஐடியாஸ் கேட்க மாட்டார். அவரோட படம் இதுதான் என்னோட படம், இவங்க தான் என்னோட ஹீரோ, இவங்க தான் என்னோட சினிமோட்டோகிராஃபர், இவங்க தான் வந்து லிரிக்ஸ், இதுதான் டிரெக்டர்ஸ் அண்ட் இவங்க தான் எல்லா கேமரா எல்லாமே வந்து அவர் டிசைட் பண்ணி அவங்க கூட ஒர்க் பண்ணனால தான் இந்த படம்லாம் வந்து இன்றைக்கி இவ்வளோ சக்ஸஸாக காலம் தாண்டி ஆல்மோஸ்ட் 40 இயர்ஸ்க்கு மேலே நம்ம வந்து அதை பற்றி பேசுகிறோன்னா அதுக்கு பிகாஸ் அவங்களோட ஹார்ட் ஒர்க்கிங், அவங்களோட டெடிக்கேஷன், அந்த கமிட்மெண்ட்டு, இந்த டிசிப்ளின், ரைட்? அந்த ஒரு படம் எடுத்தால் இப்படி தான் வரணும் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணி எடுக்கிற அந்த ஒரு டிசிஷன் வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் எல்லாமே ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக பண்ணதுனால நிறைய படம் வந்து நம்ம வந்து அதை பற்றி பேசி இன்றைக்கி வந்து வி ஆர் என்ஜாயிங், ரைட்? திருப்பி அதை பார்க்கணும் அப்படிங்கிற விஷயம்லாம் நமக்கு மைண்டில் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சாங் கிட்ட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங். மஞ்சள் வெயில்
ஸோ மகேந்திரன் அவர்கள் வந்து ஒரு எடுத்த படங்கள் எல்லாமே வந்து as I said ஒரு எப்பிக், ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லான டிரெக்ஷனில் பண்ணியிருப்பார். மக்களை வந்து ஒரு பயங்கரமாக திங்க் பண்ணுற அளவுக்கு தான் அவரோட படம்லாம் இருக்கும் அண்ட் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இப்படி கூட ஒரு படம் இருக்க முடியுமா அப்படின்னு அவரோட படங்கள் எல்லாம் இருக்கும். ஸோ அவர் வந்து ஆக்சுவலாக நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. எடுத்த படம் என்னமோ கம்மி தான், 12 மூவிஸ் எடுத்திருக்காரு. பட் அதில் வந்து பெஸ்ட்டு ஃபிலிம்ஃபேர் அவார்டு அப்படின்னா ஃபஸ்ட்டு மூவிக்கு அவர் வந்து முள்ளும் மலரும்க்கு வாங்கினார் 1978. அதுக்கப்புறம் உதிரி பூக்களுக்கு 1979. அப்புறம் வந்து நெஞ்சத்திக்கு இல்லாதே 1980. ஆக்சுவலாக வந்து நெஞ்சத்திக்கில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரீஜனல் மூவி அப்படிங்கிறதும் வந்து அந்த கேட்டகரியில் ஒரு அவார்டு வாங்கியிருக்காரு. அண்ட் ஆக்டராக அவர் வந்து பார்த்திங்கன்னா தெறிக்கு வாங்கியிருக்கார் 2016 வந்து அவர் வாங்கியிருக்கார். ஸோ இதெல்லாமே வந்து அவர் ஃபிலிம்ஃபேர் அவார்ட், நேஷ்னல் அவார்டெல்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ அவர் வந்து நம்மளோட இண்டஸ்ட்ரிக்கு வந்து கிடைச்ச ஒரு பயங்கரமான ஒரு ப்ரெஷியஸான ஒரு டிரெக்டர். ஆக்சுவலி நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து அப்கமிங் டிரெக்டர்ஸ் எல்லாம் கற்றுட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வச்சுட்டு இதை ஒரு ரோட் மாடலாக வச்சுக்கிட்டு அண்ட் மூவிஸ்னால் எப்படி இருக்கணும், ஸோ மக்களுக்கு வந்து எந்த ஒரு வகையிலையும் அவங்க வந்து ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது. இவங்களுக்கு இந்த படம் தான் பிடிக்கும், இப்படி தான் பிடிக்கும் அப்படின்னு இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் எடுத்து எல்லாரையும் வந்து தியேட்டருக்கு வர வச்சு ரசிக்க வச்ச ஒரே ஒரு டிரெக்டர் வந்து கண்டிப்பாக அப்போ மகேந்திரன் அவர்களாக தான் இருக்கும். ஸோ அவரோட வாழ்ந்த நாட்களும் சரி, அவரை வந்து டிரெக்ட் பண்ணது எல்லாமே சரி, அவர் வந்து ஹி வாஸ் அ ஹாப்பி பர்சன் தான் நம்ம சொல்லணும். அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும் அவர் பேசுறது. அண்ட் ஆக்சுவலி தமிழ் சினிமாவே அவர் வந்து ரொம்ப வெறுத்த காலம்லாம் இருக்குது. என்னடா இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப ஒரு ட்ரமாட்டிக்காக இருக்கே, ஒரு என்ன சொல்கிறது. அதே போல் அவர் வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ண விஷயங்கள் பார்த்திங்கன்னா, இப்போ ட்ராமாஸ் எல்லாம் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. அப்போல்லாம் வந்து நாடகம் ஆக்டர்ஸ் எல்லாம் இருந்தாங்க இல்லைங்களா. ஸோ அது வந்து இல்லை, அது மாதிரி இன்னும் வரணும், நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி இருந்தால் தான் வந்து ஒரு ஆக்டிங் கற்றுக்கிறதுக்கான ஒரு சோர்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். ரியலி மிஸ் ஹிம். ஸோ அவர் இருந்த வரைக்கும் தமிழ் சினிமாவுக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மொமெண்ட்ஸ் இருந்திருக்கும். அண்ட் அவர் இருந்த தமிழ் சினிமா கொண்டாடுற அந்த பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சிது. இவரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, இன்டர்நேஷ்னல் டிரெக்டர் ரேஞ்சுக்கு தான் அவர் வந்து இருக்கும் அவரோட படம்லாம். ஐயோப்பா நீங்கள் வந்து தயவுசெய்து போய் பாருங்கள். ஸோ நண்டுங்கிற படம் நான் சொன்ன மாதிரி அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கல்யாணம் ஆகி புதுசாக சந்தோஷமாக இருக்கிற காலகட்டம். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு கேன்சர் மாதிரி ஒன்று வருது அண்ட் இஸ் கெட்டிங் இல் அப்படிங்கும்போது அந்த ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு இஷ்யூ என்னங்கிறது பியூட்டிஃபுல்லாக எடுத்திருப்பாங்க. அந்த மேக்கிங் ஃபீல் இருக்குல்ல, எமோஷன்ஸ், அந்த லைட்டிங்ஸ் ஆகட்டும், எவ்ரி திங், அந்த சினிமோட்டோகிராஃபி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாவமாக இருக்கும் அந்த ஹீரோ பார்க்குறதுக்கு. என்னடா இப்படி ஆயிடுச்சு, ரொம்ப வருத்தப்படுவோம் நம்ம அந்த படம் பார்த்தா. ஸோ அந்த மாதிரியெல்லாம் ஒரு படம் கொடுத்த ஒரு டிரெக்டர், அவர் வாழ்ந்த காலங்கள் நம்மளுக்கு வந்து ரொம்ப பொக்கிஷமான நாட்கள் தான் நம்ம சொல்லணும். அண்ட் தமிழ் சினிமா கிடைச்ச as I said அவரெல்லாம் வந்து பயங்கர ப்ரிஷியஸ். அண்ட் நிஜமாக சொல்கிறேன், அவர் வந்து ரொம்ப நம்ம மிஸ் பண்ணுறோம். அவர் நடித்த படம் தெரி கூட வந்து வேறு லெவலில் இருக்கும், வேறு லெவலில் அவர். ஐயோ, டைலாக் டெலிவரி ஆகட்டும், அவர் பார்க்குறது இன்னும் ஸ்டைலு எல்லாமே ஐ ரியலி அட்மையர் ஹிம். ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிது. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி வி லாஸ்ட் ஹிம். அண்ட் April 2, 2019 வந்து அவர் வந்து இந்த ஏஜ் ஆஃப் 79 வந்து அவர் வந்து he passed away, he left us. அவர் வந்து அவரோட லெகசியெல்லாம் வந்து விட்டுட்டு தான் போயிருக்காரு. அண்ட் இன்றைக்குமே வந்து படம்லாம் எப்படி எடுக்கணும், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரெஃபர் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை வச்சு அப்கமிங் டிரெக்டர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி நல்ல படமாக கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து எல்லாத்தோட விஷயஸாக இருக்குது.
ஆக்டர் அண்ட் as I said அவர் வந்து ஒரு டிரெக்டர் அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் ஸ்டோரி நிறைய எழுதியிருக்காங்க. ஸோ அதுலேயும் நிறைய படங்கள் வந்து அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதெல்லாம் எழுதி தான் அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுறாரு இது படம் கிடையாது, படம்னா வந்து ரொம்ப யதார்த்தமாக இருக்கணும், மக்களுக்கு வந்து கனெக்ட் ஆகணும், அவங்களுக்கு வந்து அக்செப்டன்ஸில் கொண்டு போகணும், ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிறது வந்து அவர் ரொம்ப தெளிவாக இருந்திருக்கிறார். ரைட், இப்போ இருக்கிற படம்லாம் நிறைய நம்ம பார்ப்போம், ஒரு 2-3 சீன் பார்க்கும்போதே தெரிஞ்சு இந்த வேலைக்காவது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிவிடும். ஏன்னா அது வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும், அது வந்து எப்படி போகும்னு தெரிஞ்சிடும் நம்மளுக்கு, அந்த படம் எப்படி போகும் எப்படி முடியும்னு தெரியும். இந்த மாதிரி ஒரு அவர்கள் மகேந்திரன் மாதிரி ஒரு படங்கள்லாம் வந்து நம்ம எக்ஸ்பெக்டே பண்ண முடியாத அளவுக்கு வரும், சீன்ஸ் எல்லாம் ரொம்ப சஸ்பென்ஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கிரிட்டிக்கல் மூவிஸும் எடுத்துருக்கிறாரு, நல்ல டார்க் மூவிஸும் எடுத்துருக்கிறாரு, ரொம்ப ஹாப்பியான மூவிஸும் எடுத்திருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்து எல்லா ஜான்ரோலும் எடுத்திருக்காரு. பட் பார்க்குறவங்களை வந்து ஏமாற்ற மாட்டார், அவர் ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஓகே, நம்மளால் ஜட்ஜே பண்ண முடியாது அவரோட கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படி தான் இருக்கும் அவரோட படம், அப்படி தான் இருக்கணும், எக்ஸ்பெக்டேஷன்ஸ்குள்ளே கொண்டு போகணும். நம்ம நிறைய ஹாலிவுட் மூவிஸோட எந்த லாங்குவேஜ் மூவிஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த பயங்கரமாக இருக்கும், ரொம்ப சஸ்பென்ஸ்ஃபுல்லாக போகும், அடுத்தது என்ன ஆகுமோ பயமாக இருக்கும் நம்மளுக்கு. அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ண படம் நிறைய இருக்குது அவர் டிரெக்டர் அவரோட படம். ஸோ ரொம்ப ரொம்ப வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி நான் வந்து அவரை பற்றி நான் பேசுனது. பிகாஸ் ரொம்ப நாள் ஆசை அவரை பற்றி நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அவர் நிறைய பேர்த்துக்கு as I said இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காங்க. நிறைய பேர் வந்து ஆக்சுவலாக படம் எடுக்க வரவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் இருக்கணும் அண்ட் எந்த வகையில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கக்கூடாது. ஏன்னா இப்போ இருக்கிற ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தே ஆர் ரூலிங் த இண்டஸ்ட்ரீஸ். இப்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கே தெரியும் ஒரு நல்ல படம் போயிட்டு இருக்கும், திடீர்னு உள்ளே வந்து எல்லாத்தையும் கலாய்ச்சி விட்டு அது வேறு மாதிரி அந்த படத்துக்கும் ஆரம்பித்ததுக்கும் எண்டுக்கும் சம்மந்தமே இருக்காது. நிறையாவோட டிரெக்டர்ஸோட மூவி நான் பார்த்துருக்கேன், எஸ்பெஷலி வந்து கௌதம் அவர்களோட படம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது வேறு மாதிரி ஆரம்பிக்கும், முடிக்கும் போது வேறு மாதிரி முடியும். அவரே நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்டர்ஸ் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் இருந்து, அதே போல் ப்ரொடியூசர்ஸ் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் இருந்தாவே நிறைய டிரெக்டர்ஸ் அங்கே டேலண்டட் பீப்புள் நிறைய இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரீடமாகவே இருக்கிறது கிடையாது. பிகாஸ் அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு படம் எடுத்து முடிச்சிடணும், நிறைய ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. டைரக்டர் மகேந்திரன் அவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ரொம்பலாம் வந்து ரிச்செல்லாம் கிடையாது. அவர் படம் எடுத்துகிட்டு இருக்கும்போதோ படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் ரொம்ப ரிச் ஃபேமிலியில் இருக்க, ரொம்ப மாடரேட்டான ஃபேமிலி தான். அந்த படம்லாம் வந்ததுக்கப்புறம் கூட அவர் எந்த வகையிலேயே ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல. இதுதான் என்னோட படம், இப்படி தான் நான் எடுப்பேன், இதனால் எனக்கு வந்து நஷ்டம் வந்தாலும் சரி லாபம் வந்தாலும் சரி ஐ டோன்ட் கேர், பட் என்னோட படைப்பு வந்து இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் போகணுன்னு ஒரு முடிவோடு உள்ளே வந்து படம் எடுத்தவர் தான் அவர். அதனால தான் அவரோட படம் எல்லாமே ஹியூஜ் சக்ஸஸ். அவரே சொல்லியிருக்காரு, நிறைய பேர் வந்து ஹெல்ப் கேட்பாங்க, வந்து படம் எடுத்து கொடுங்கன்னு சொல்லி எடுத்துகிட்டே இருக்கும்போது பாதியில் வந்து அவங்க வந்து பயங்கர இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்களே, இதை மாற்றுங்க அதை மாற்று. ஸோ அந்த மாதிரி மாற்றி ஒரு ஃப்ளாப் ஆன படமும் நிறைய இருக்குது. அதனால தான் அவருக்கு ரொம்ப வெறுப்பாயிட்டு போய்டுறது. அவர் வேலையை பார்த்துட்டு திருப்பியும் வந்து அவருக்கு ஏற்ற மாதிரி டிரெக்டர்ஸ் அவர் யாரை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்களோ, அவர் ஐடியாலஜி அவர் ஓகே சூப்பராக எடுப்பார், யார் நம்பி வராங்களோ அவங்களுக்கு எடுத்து கொடுக்குற படம் எல்லாமே ஹியூஜ் சக்ஸஸ். அதான் அவரே சொல்லுவார். நிறைய படிங்க, நிறையா பாருங்க, நிறையா ரெஃபர் பண்ணுங்க. ஓகே, அண்ட் மனுஷங்களோட அந்த ஒரு இயற்கையான ஒரு லைஃப்பை வந்து பார்த்து அதை வந்து படமாக எடுங்க. அதுதான் வந்து தே கேன் ரியலி என்ஜாய், ஹியூஜ் சக்ஸஸாக இருக்கும். ரைட், அப்படிங்கிறது தான் வந்து அவர் வந்து இப்போது ஒரு ஹெச்ஓடியாக ஒர்க் பண்ணவர். அது ஆக்சுவலாக வந்து அவர் லாஸ்ட் மோமெண்ட் வரைக்கும் ஹி வாஸ் ஒர்க்கிங் இன் காலேஜ், ஃபில்ம் மேக்கிங் காலேஜில் வந்து ஹெச்ஓடியாக ஒர்க் பண்ணி நிறைய பேர்த்துக்கு கண்டிப்பாக வந்து இன்புட்ஸ் கொடுத்துருப்பாரு. அண்ட் ஹோப்ஃபுல்லி இந்த மாதிரி அவர் மாதிரி ஒரு டிரெக்டர்ஸ் எல்லாம் வந்து இன்னும் சினிமா இண்டஸ்ட்ரி வந்து வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத வந்து எல்லாத்தோட ஆசையாக இருக்குது. ஏன்னா போர் அடிச்சிச்சு, இட்ஸ் லைக் ஒரே மாதிரி கிளீஷேவாக இருக்குது படங்கள்லாம், செம்ம ஹைப்பு, ஒரு அன்லாஜிக் மூவிஸு, நிறைய என்ன சொல்கிறது, ரொம்ப 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 கடுப்பாக இருக்கும் படம் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அட்லீஸ்ட் இப்போலாம் நிறைய டிரெக்டர்ஸ் கொஞ்சம் இருக்காங்க அதை மாற்றுறதுக்கு. அண்ட் தே ஆல்சோ ஒர்க்கிங் ஹார்ட். ரைட், நிறையா புது தாட்ஸோட நிறைய டிரெக்டர்ஸ் வராங்க. அதே போல் நிறைய டேலண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து உள்ளே வந்து இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்க மாட்டேங்குது. ப்ரொடியூசர்ஸ் இருக்க மாதிரி. ஏன்னா வந்து வீணோ யாரெல்லாம் இண்டஸ்ட்ரியை ரூல் பண்ணிகிட்டு இருக்காங்க, எந்தெந்த மாதிரி டிரெக்டர்ஸ் எந்தெந்த மாதிரி ஆக்டர்ஸ்க்கு தான் வந்து இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரிங்கிறதே இருக்குது. ஒரு நார்மலான ஒரு டிரெக்டர் நல்ல கதையோடு இருக்கிற நல்ல ஒரு டேலண்ட்ஸாக இருக்கிற யாருக்குமே அவ்வளோ சீக்கிரம் வந்து சான்ஸ் கிடைக்கிறது கிடையாது. அப்படியே வந்தாலும் அவங்க சஸ்டெயின் பண்ணிக்கும் ஸ்டெபிலிட்டி ஆகிறதுக்கும் வந்து நிறைய விஷயங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி எடுக்க வேண்டியதாக இருக்குது படங்களெல்லாம். ஸோ இப்படி தான் இருக்குது இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியோட நிலமை. இதெல்லாம் மாறணும். இந்த மாதிரி திருப்பி இந்த மாதிரி டிரெக்டர்ஸ் எல்லாம் வந்து மாற்றி இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இன்னும் சினிமா இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ரைட், ஸோ நிறைய நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய மூவிஸ் வந்து. ஸோ
ஸோ அட்லீஸ்ட் இனிமேல் வர படங்கள் வர டிரெக்டர்ஸ் எல்லாம் வந்து நல்ல ஒரு படமாக மக்களுக்கு கொடுக்கணும். அண்ட் பிகாஸ் ஆஸ் ஐ செட் நான் இனிஷியலாக சொன்ன மாதிரி நம்மளோட லைஃப்பை தான் வந்து நிறைய இடத்துல வந்து நம்ம வந்து போர்ட்ரே பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம பார்த்து நிறைய படம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும், மக்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து எடுத்து சொல்லணும். நல்லது கெட்டது ரைட் எல்லாமே வந்து பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரெண்ட், அதோட தாட் ப்ராசஸ் நிறையா மாற்றும் ரைட். ஒரு ஹைப்பு க்ரியேட் பண்ணாமல், ஒரு தப்பான ஒரு விஷயங்களை எஜுகேட் பண்ணாமல் நல்ல விஷயங்களை எஜுகேட் பண்ணாவே வேறு லெவலில் இருக்கும். அப்படிங்கிறது தான் வந்து ஹெல்த்தியாக இருக்கும் சினிமா இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து நான் இந்த மாதிரி வேறு லெவலான ஒரு பர்சனாலிட்டி பற்றி எடுத்துகிட்டு வந்து நம்ம பேசலாம். டில் தென் யூ கைஸ் டேக் கேர், பை. சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே. தோன்றும் அதையாவும் பேச பல ஜென்மம் வேண்டும். 7 ஜென்மம் ஒன்றாக சேர்ந்து உன்னோடு இன்றே நான் வாழ வேண்டும். காலம் முடியலாம், நம் காதல் முடியுமா? நீ பார்க்க பார்க்க காதல் கூடுதே. உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே. சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே. உன் கைகள் கோர்க்கும் ஓர் நொடி என் கண்கள் ஓடும் நீர் துளி உன் மார்பில் சாய்ந்து சாக தோடுதே. உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே. சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே.